எல்லாம் சொல்லுங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகள்லாம் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. விழுந்து போன ஒரு வாழ்க்கை, விழுந்து போன குடும்பம், விழுந்து போன ஆட்சி, விழுந்து போன தொழில், விழுந்து போன ஊழியம், விழுந்து போன நிலைமையிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அநேக சமயங்களில் பேதுரு அவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தில் விழுந்து போனான். வேதாகமத்தினுடைய ஆரம்ப நாட்கள் முதற்கொண்டு நீங்கள் பார்க்கும் பொழுது அநேகர் விழுந்தார்கள். நாம் எல்லாரும் அநேக சமயங்களில் நாம் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். யாக்கோபின் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, சகோதரரே, நாம் அநேக விஷயங்களில் நாம் தவறுகிறோம். தவறு செய்யாமல் யாருமே இல்லை. நாம் விழுந்து போகிற மக்கள் தான். விழுந்து போன தேவ தூதர்களுக்கு கைவிடாமல் விழுந்து போன ஆபிரகாமின் சந்ததிக்கு கர்த்தர் கை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா.